ட்ரெண்ட் புதுசா நாளுக்கு நாள் சோஷியல் மீடியால நீங்க சொன்ன மாதிரி ட்ரெண்ட் வந்துட்டே இருக்கும். மாசத்துக்கு ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும் ஒரு business. கண்டிப்பா எது வேணாலும் இல்லாம இருக்கலாம். உணவு இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஃபுட் டிஷஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வைடான இது. ஏதாவது புதுசு புதுசா இந்த ஃபுட் டிஷஸ்ல கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். நம்முடைய ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம என்னத்தை படிச்சுட்டோமோ, படிப்பு அப்படிங்கிறத அனுபவத்தான் சொல்றேன். வெறும் விசிட்டிங் கார்டையும் ஐபேடையும் வச்சு வரல. நான் சட்டுக்கு முடிச்சு சமையல் பண்ணி பாத்திரம் கழுகி அதுலேருந்து அடிப்படையாக வந்ததுனால நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக கேதர் ஆகுது. குக்கிங் நீங்க சமையல் அந்த ஸ்கில் ஆரம்ப காலத்துல இருந்து டெவலப் பண்ணிட்டீங்க. பிசினஸ் ஸ்கில்னு தனியா இருக்கும். நியூவா இருக்கிற டீம் யாருமே நம்ம செலக்ட் பண்றதில்ல. ஏன்னா ஏதாவது ஒரு கல்யாணத்தை வந்து மிகைப்படுத்தி சொல்லி நம்ம அதை மாட்டிக்குமோ அப்படிங்கிற ஒரு இது. சில பேர் கிளைண்ட் வந்து யார் வந்தாலும் எங்ககிட்ட இதை கண்டிப்பா கேட்பாங்க எப்பவுமே கேட்பாங்கன்னு அதை சிக்னேச்சர் டிஷ் இருக்கும். எங்களோடதுல வந்து ஸ்வீட்ல வந்து மக்கன் பேடா வந்து சிக்னேச்சர் டிஷ். ஆந்திரா காஜா, பாதாம் அல்வா, கோதுமை அல்வா, லட்டு, மிச்சரு, இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் சொன்னோம்னா அப்புறம் இதுக்கு ஒரு வேல்யூ எல்லாம் போயிருக்கு இல்லையா? எதனால நம்ம இன்னைக்கு இன்னும் தனியா ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிக்கிறோம் அப்படின்னு. இன்னைக்கு பாட்காஸ்டோட கெஸ்ட்டுக்கு இன்ட்ரடக்ஷன் பெருசாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். மாதம்பட்டி குரூப்ஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் நாகராஜ் ஒரு பிஸ்னஸை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி ஒரு நம்பிக்கையோட ஹார்ட் ஒர்க் டெடிகேஷனோட எதிர்பார்க்க முடியாத வளர்ச்சி இன்னைக்கு வந்து மாதம்பட்டிங்கிற ஒரு பிராண்டை இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. பெரிய விஷயம். ஒரு பிஸ்னஸ் பற்றி எப்படி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது, ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, நம்ம ஒரு கிளைண்ட்டாக இருந்தால் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஃபுட்டை பற்றியும் கேட்ரிங்கை பற்றியும் பிஸ்னஸை பற்றியும் அவரோட சேலஞ்சஸ் லைஃப்பில் அவர் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்த பற்றியும் இன்னைக்கு நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் பாட்காஸ்ட் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ், உங்களோட வியூஸ், ஆல்டர்னேட் வியூஸ் எது இருந்தாலும் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டேன்னு சொன்னீங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாதனால அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வராமல் போயிடுது. பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ see you soon in the podcast. பொதுவாக ஜென்ரலாக வந்து சோஷியல் மீடியா மற்ற இதெல்லாம் போக்குவரத்தெல்லாம் ஐஸ்வர்யா தான் ஹேண்டில் பண்ணுவோம். அப்படி நான் பண்ண மாட்டேன். நான் இது வந்து தர்ஷனுக்காக பண்ணுறது. நான் அதிகமாக என்னோட இன்டர்வியூ எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் பார்க்கல. நான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கலான்னா ஒன்னோ ரெண்டோ எங்கேயோ பேசினது 2-3 இருக்கு. ஒரு அசோசியேஷன்ல பேசியிருந்தீங்க. ஆமா. அப்புறம் அதாவது நான் வந்து சோஷியல் மீடியாக்கு இது கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னுடைய 50வது பர்த்டேக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். ஜென்னிஸில் வந்து ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணோம். அந்த செலிப்ரேஷனுக்காக என்னோட 50th பர்த்டேவுக்கு என்னுடைய குழந்தை பருவ காலத்திலேருந்து அதை அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி வச்சுருக்கார். அவர் வந்து என்னை எடுத்தார். அதுதான் நான் ஃபஸ்ட் எடுத்த ஃபோட்டோ அண்ட் விஷுவல் ஃபோட்டோஸு இது சோஷியல் மீடியாஸில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஏங்க இப்போ நிறைய பேர் பிராண்டை வெளியே கொண்டு வரக்கு எல்லாம் அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஏன் அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டீங்க? இல்லை, ஆப்போசிட்டில் எனக்கு என்னுடைய அடுத்த ஜெனரேஷன் ஐஸ்வர்யா, கார்த்திக் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் இப்போ இன்னைக்கு வந்து ஃபீல்டில் செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. கேட்ரிங் ஃபீல்டை பொறுத்தளவில் இன்னைக்கு வந்து என்னுடைய பேனர் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு பேனர் வெட்டிங் ஃப்ளேவர் அப்படின்னு ஒன்று உருவாக்கினாங்க. அந்த வெட்டிங் ஃப்ளேவர் வச்சு இன்னைக்கு அவங்க வந்து நல்ல முறையில் பெரிய பெரிய வெட்டிங் எல்லா பக்கமும் எல்லா ஊர்லேயும் இன்க்ளூடிங் வந்து டெல்லி மட்டும் போய் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, டெல்லி இப்படி பல ஊர்களுக்கு அவங்க போய் அவங்களுடைய பயணத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது நம்ம வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே வரதில்லை. எனக்கு கொஞ்சம் அதில் அவ்வளோ பெரிய ஆர்வம் இல்லை. இருந்துச்சு முதல்ல பண்ணும்போது 1-2 பேர் கேட்குற போது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சோஷியல் மீடியா நம்ம வேண்டாம், அவங்க பண்ணிட்டு இருக்கிற போது திருப்பி நம்மளும் முள்ள வந்து பண்ணோம் அப்படின்னா ஒரே பிராண்டுக்கு 2 பேர் இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒன்றில் அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒரு மாதிரி சொல்லியிருப்போம். அது வந்து மக்களை வந்து குழப்புற மாதிரி இருக்கக்கூடாது. எதை செஞ்சாலும் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் வேணுங்கிறது. ஐஸ்வர்யா சொன்னது அவ்வளோ பிஸியாகவே இருக்காங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்று, அப்புறம் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால சரி வேண்டாம் அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி நீங்கள் கேட்டோன்னே தான் சரி உங்களுக்காக தான் நான் இந்த இன்டர்வியூ. ட்ராவலிங் நிறைய ட்ராவலிங்கில் இருப்பாங்க. நிறைய ட்ராவலிங் இருப்போம். ஃபுல்லாக ட்ராவலிங். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ஊர் போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய ஒர்க்கும் அப்படி தான். கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும் இல்லையா அவருக்கு. நான் தான் சொல்கிறேன் பாருங்க, பெங்களூர், டெல்லி, ஹைதராபாது, ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாக, சென்னை அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அது இல்லைனாலும் அவங்க ஒர்க் இல்லைனாலும் ஒர்க் முடிஞ்சாலும் கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது புதுசு புதுசாக
இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ஓகே ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வைடான இது, ஒரு குறுகிய வட்டம் கிடையாது, பெரிய வட்டம் அது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு குஷன்ஸ். எப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட குஷன்ஸ் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் நினைக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஊர். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து காரைக்குடி செட்டிநாடு அப்படிங்கிறத வந்து ஒரு உணவுக்கு பெயர் போன ஊர் அப்படிம்பாங்க. செட்டிநாடு ஆட்சியுடைய சமையல் அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செட்டிநாடு குஷன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரைனாலே இன்னைக்கு உணவுக்கு வந்து எப்படி கொங்கு மண்டலத்தில் வந்து நம்ம கோயம்புத்தூர் வந்து மிகப்பெரிய லெவலில் ஃபுட் இண்டஸ்ட்ரியை இது பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி மதுரை வந்து ஒரு பெரிய ஜோன் மெயினாக நான்வெஜ்ஜில். அதே மாதிரி மதுரை குஷன் அப்படி சொல்கிற மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற குஷன் இல்லாமல் நார்த் இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ், அப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா, கேரளா, அப்படி இது பண்ணுற அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் குஷன்ஸ். அப்படி போகிறபோது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் குஷன்ஸ் எடுக்கிற போதே எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தாய் குஷன், யூரோப்பியன் கண்ட்ரிஸு, மெக்சிகன், தாய்லாந்து, ஜெர்மன், மிடில் ஈஸ்ட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய குஷின்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுவும் வியட்நாமீஸ்லாம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது பொதுவாகவே வந்து ஏஷியன் குசைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதையும் தாண்டி வந்து மெக்சிகன்ஸ் அப்படின்னு இருக்கும். மெக்சிகனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். அந்த மெக்சிகனையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் குஷன்ஸில் வந்து தாய் குஷன்ஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய குஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதனால வந்து இன்னைக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு பெரிய உலகம் முழுவதும் பறந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ். அதாவது வந்து இன்னைக்கு நம்முடைய உணவுத்துறையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ லட்சம் கோடிகள் வந்து இன்னைக்கு டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு துறை அப்படின்னா உணவுத்துறை. பட் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. அதாவது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு பொதுவாக வந்து அக்ரிகல்ச்சர் எடுப்பாங்க, டெக்ஸ்டைல்ஸ் எடுப்பாங்க, இன்ஜினியரிங்ஸ் எடுப்பாங்க, அதே மாதிரி ஜுவல் மார்ட் எடுப்பாங்க, அதே மாதிரி பிரிண்டிங்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எடுப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னு உணவுத்துறை அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. ஏன்னா எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், உணவு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பாக எந்த ஒரு மனுஷனாலையும் ஒரு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஏதோ ஒரு ஃபுட்டு, கடைசிக்கு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க், ஏதோ ஒரு காஃபி, ஒரு டீ, ஒரு தேங்காய் பன், இந்த மாதிரி கூட இல்லாமல் எந்த மனிதனாலையும் வாழ முடியாது. அப்போ உணவு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசிய பொருள். எப்படி இன்னைக்கு படிச்சேங்க, இந்தியாவில் வந்து அது 10 லட்சம் கோடி வருஷம் ரெவன்யூ டர்ன் ஓவர் பண்ணுதுங்களா? கண்டிப்பா. கேட்டரிங் இண்டஸ்ட்ரி. ஆமா. வெட்டிங் இண்டஸ்ட்ரி, அதுல கேட்டரிங் மட்டும் 3 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணுது. 4 லட்சம் கோடிங்க. 4 லட்சம். ஆமா. வெட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் ஒரு வருஷத்துக்கு வந்து 4 லட்சம் கோடிங்க. அதே வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்க டோட்டலாக எடுத்தீங்கன்னா 10 lakhs கோருங்க, 10 லட்சம் கோடிங்க. மிகப்பெரிய விஷயம். ஆமா, மிகப்பெரிய விஷயம். பட் இதெல்லாம் நம்ம சின்னதாக நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நிறைய விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம சில விஷயங்களை புள்ளி போட்டு நம்ம சொல்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம்னு கேட்டிங்கன்னா நம்முடைய விவசாயம் தான். விவசாயம் இல்லாமல் எதுவுமே இல்லை. விவசாயத்தை சார்ந்து தான் அனைத்து தொழில்களும். விவசாயம் இல்லைன்னா எந்த தொழிலுமே பெரிய லெவலில் கொண்டு போக முடியாது. எல்லாமே ஓகே, இன்னைக்கு சாஃப்ட்வேர் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, மிலிட்ரி இருக்குது, இது இருக்குது, எது இருந்தாலும் உணவு வேணும். இல்லை, உணவு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக. ஃபுட் இல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியும்? கம்ப்யூட்டர் சாப்பிட முடியுமா? செல்ஃபோன் சாப்பிட முடியுமா? சாப்பாடு தான் முக்கியம். ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும்போது அப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொருத்தர்கிட்ட சோர்ஸ் பண்ணுறோம்னு. நீங்கள் இப்போ பால் ஒரு பக்கம் வாங்குறோம், மளிகை சாமான் ஒரு பக்கம் வாங்குறோம், அது எல்லாமே விவசாயத்துல இருந்து தான் வருது. கண்டிப்பா. இத்தனை வருஷம் நீங்க பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு கடையிலேயே நம்ம ஒரு மளிகை சாமான் இங்கே வாங்கிட்டு வேற பக்கம் வந்தா நம்ம இந்த டேஸ்ட் குவாலிட்டி மாறுது. கண்டிப்பா மாறும். நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேல்ல நீங்க வாங்குறீங்க, இத்தனை வருஷம் அதை மெயின்டைனும் பண்ணோம். அது எப்படி அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்றீங்க? இல்லை, குவாலிட்டி அப்படின்னா மெட்டீரியல் தான், ரா மெட்டீரியல் தான் நம்மளோட மெயின் இதே. நம்மளை பொறுத்தளவு ரா மெட்டீரியல் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். எப்பவுமே செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு போக மாட்டோம். ப்ரைஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் எப்படி கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு வெட்டிங்க்கு ஒரு ஆர்டர் எடுக்கும்போது எங்களோட பட்ஜெட்டை கொடுத்து எங்களோட பட்ஜெட் இது, எங்களோட ப்ரைஸ் இது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்குறோமோ அதே மாதிரி நாங்களும் வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும்போது அதில் வந்து எந்த விதத்திலும் ஒரு கடுகளவில் கூட ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் போக மாட்டோம். அதே மாதிரி தான் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லாமே நம்பர் 1 மெட்டீரியல் பர்ச்சேஸு. அதே மாதிரி பேமெண்ட் மோட் பொறுத்தளவில் யாருக்கும் நாங்கள் அதிகமான வந்து கிரெடிட் வைக்க மாட்டோம். ஏன்னா கிரெடிட் வச்சோம் அப்படின்னா தான் அவங்க வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்மளை வந்து கிரெடிட் இல்லாத பிஸ்னஸ் அப்படின்னால நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் கொடுப்பாங்க.
குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுப்பாங்க. எப்போவுமே நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். எந்த ஒரு இதனாலும் இப்போது பால் அப்படின்னா அரோமா பால், சக்தி பால், மில்கி மிஸ்ட். இது வந்து இன்னைக்கு இருக்கலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனி. இதையும் தாண்டி நிறைய கம்பெனி இருக்குது. பட் எல்லா கம்பெனியும் நம்ம யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்குன்னு குறிப்பிட்ட கம்பெனி மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட மட்டும்தான் வியாபாரத்தை பண்ண முடியும். அப்போ தான் அவங்க வந்து நம்மளுக்குன்னு உண்டான நல்ல தரமான பொருளை கொடுக்க முடியும். ஓகே, நம்ம செட் ஆயிடுச்சுன்னா நம்ம அவங்களவே நம்ம கண்டினியூ பண்ணி. கண்டிப்பாக கண்டிப்பாக. பட் இப்போ மெக்சிகனு, மிடில் ஈஸ்ட், வியட்நாம் நிறைய ஃபுட் இருக்குல்லங்க. ஆனா நம்ம அவங்கள அங்க இருக்கிற ஃபுட்டை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற மாஸ்டர் அந்த ஃபுட்டுக்கு எப்படி பழக்கி அதை லார்ஜ் வால்யூமுக்கு வேற அதே டேஸ்ட்ல கொடுக்கணும். அது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லைங்க? சேலஞ்ச் இருக்கு, பெரிய சேலஞ்ச். அது எப்படி நம்மளால பண்ண எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மாஸ்டர்ஸ் பொறுத்தளவில் நம்ம வந்து சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் இதை மட்டும் நம்ம வந்து அவங்கள வச்சு பண்ணிடுவோம். ரெகுலராக இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் வந்து அதை வச்சு பண்ணிடுவோம். இதையே தாண்டி இன்டர்நேஷனல் குஷன் அப்படின்னு வரும்போது அதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு படிச்சு வர்றாங்க. இன்னைக்கு இந்த கேட்டரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்னைக்கு நிறைய பேர் ஒன்று அனுபவ ரீதியாக வர்றாங்க, ரெண்டாவது அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி பற்றி படிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய காலேஜில் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க இந்த இன்டர்நேஷ்னல் குஷன்ஸ் பற்றி, தாய் குஷன், வியட்நாம் குஷன், மெக்சிகன், ஏஷியன், சைனீஸ், தந்தூரி சைனீஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்தையும் அவங்க வந்து ஸ்டடி பண்ணி படித்து வர்றாங்க. அவங்க வரும்போது எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இருக்குல்ல. அதுக்குண்டான மேன் பவர்ஸ், அதுக்குண்டான மாஸ்டர்ஸ் எல்லாமே நாங்கள் ரெகுலராக டையப் பண்ணி வச்சுக்கிறோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் வெளிநாடு போய் பார்த்துட்டு வரக்கூடிய உணவுகளை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட கிச்சனில் வந்து ட்ரையல் கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சரி ஆரம்பத்துலேருந்தே வந்துடுவோம். நீங்கள் ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சிங்க சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்து பூர்வீகம் பாலக்காடுல இருந்தீங்க. பூர்வீகம் பாலக்காடு, மாதம்பட்டி வந்து இன்னைக்கு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரெசன்ஸ் இருக்கு. சுருக்கமாக அங்கிருந்து எப்படி வந்தீங்க, எப்படி கேட்டரிங் பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது பாலக்காட்டிலேருந்து வரும்போது நான் வந்து 10th படிச்சுட்டு இருந்தேன். 10th படித்து முடிச்சோடனே எங்களுடைய ஃபேமிலி சின்ன ஒரு சர்க்கிள், எங்களுடைய அப்பாவுடைய மரணம். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பெரிய ஃபேமிலி, 5 பிரதர்ஸு 2 சிஸ்டர்ஸு. அதனால எங்களுக்கு அடுத்த கட்ட தொழிலுக்கு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ எங்களுக்கு ஈஸியாக கிடைச்சது வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் உள்ளே போகிறோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே அடுத்த கட்டத்துக்கு நகர்ற போது கேட்ரிங் அப்படின்னு வர்றோம். அப்படி கேட்ரிங் வரும்போது நாங்கள் வந்து பாலத்துறை அப்படிங்கிற கிராமத்தில் வந்து ஒரு கவுண்டர் வீட்டில் முதல்ல சமையலுக்கு போகிறோம். அங்கிருந்து தான் எங்களுடைய சமையல் பயணத்தை தொடங்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு 2-3 பக்கம் மாற்றி ஒர்க் பண்ணிட்டு கொஞ்ச நாள் பெங்களூரில் ஒரு பெரிய கேன்டீன் வச்சு நடத்திட்டு இருக்கோம். அந்த கேன்டீன் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழர் பிரச்சனைன்னு ஒன்று வருதுங்க. இந்த ராஜ்குமார் தமிழர் பிரச்சனைன்னு வந்து அங்கேருந்து கொஞ்சம் விரட்டி அடிக்கப்படுறோம். திருப்பி அங்கேருந்து அப்படியே செட்டில் ஆகி கோயம்புத்தூர் வரோம். கோயம்புத்தூர் வரும்போது நாங்கள் முதல்ல செட்டில் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா தீனம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான். தொண்டாமுத்தூர் பக்கத்தால் தீனம்பாளையம். அங்கே தான் எங்களுடைய இதை வந்து சமையல் வந்து நாங்கள் இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மாதம்பட்டியில் வந்து செட்டில் ஆகிறோம். அண்ணன் தங்கவேல் வந்து அங்கே வந்து ஃபேமிலியோடு செட்டில் ஆகிறார். அவர் ஃபேமிலி செட்டில் ஆனோடனே நானும் அவர் கூட போய் ஜாயின் பண்ணுறோம். அங்கே ஜாயின் பண்ணுற போது தான் மாதம்பட்டியில் வந்து நம்ம தயாரிப்பாளர் சிவகுமார் அப்படிங்கிற ஐயா வந்து சினிமா ப்ரொடியூசர், சினிமா தயாரிக்கிறாரு. அவங்களுக்கு தேவையான உணவுகளை தான் நம்ம முதல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் அங்கே வர்ற டீம் எல்லாத்துக்குமே எங்களுடைய உணவுகளும் எங்களுடைய தரம், எங்களுடைய சுவை ரொம்ப மேட்ச் ஆயிடுச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாரும் ஷூட்டிங்கில் வந்து சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு வந்தாலும் எங்களுடைய ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதவிதமான உணவுகளை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது முடியுது. அந்த ஷூட்டிங் காலகட்டம்ங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான். அது முடிஞ்சு அவங்க வெளியேறிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கிராமத்திலேயே உள்ள சின்ன சின்ன தோட்டத்துகளில், வீட்டுகளில், அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சின்ன சின்ன விசேஷங்கள், ஒரு 50 பேர் 100 பேர், ஒரு திருவிழா, ஒரு சீரு, ஒரு காதுகுத்து, ஒரு வளகாப்பு, அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய கறி விருந்துகள், இந்த மாதிரி சின்ன சின்ன விருந்துகளுக்கெல்லாம் நம்ம பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து எங்களுடைய டெவலப்மெண்டேஷன் வந்து ரூரல் தான் மெயினாக வந்து. அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நான் சொல்கிறேன் வந்து 90, 91, 92, 93 அந்த காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து ரூரல். எங்களுடைய மாதம்பட்டி, தொண்டாமுத்தூர், பேரூர், காலம்பாளையம், பச்சாபாளையம், ஆலாந்தரை, சிறுவாடி, செம்மேடு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடவள்ளி, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலந்தாவளம், நம்ம குப்பாண்டக்கவுன்னூர், சாவடி, எட்டிமடை, இதெல்லாம் ரூரல் ஏரியா. அணுகுமுறை எப்பவுமே போனாலே நம்ம ஒரு தாய் விளையாட்ட பழகிறக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால அவங்களுக்கு ஒரு சீக்கிரமா நம்மளை பிடிச்சிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆர்டர் எடுத்திருப்போம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பெரிய ஆர்டர்னு எடுத்து பண்ணியிருப்பீங்க.
அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் நமக்கு எப்பவுமே மனசில் நிற்கும். ஏன்னா நம்மளை நம்பி முதல்ல ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க, முதல்ல நம்ம சம்பாதிக்கிறோம், அது கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தணும்னு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது அந்த தைரியம் உங்களுக்கு சரி நம்ம எடுத்து பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் முதல்ல வந்திருக்கு, எப்படி வந்துச்சு? அது வந்து நானும் எங்கள் அண்ணன் தங்கவேலு 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தோம். அது வந்து ஈச்சனாரி லக்ஷ்மி கல்யாண மண்டபம் தான் அந்த பெரிய ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஈச்சனாரி லக்ஷ்மி கல்யாண மண்டபத்தில் குமார் காளிங்கராயர். ஓகே. ஆமாம், அவரோட வெட்டிங் பொள்ளாச்சி மாப்பிள்ளை, பொண்ணு வந்து மாதம்பட்டி. அவங்களோட வெட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஈச்சனாரி லக்ஷ்மி கல்யாண மண்டபத்தில் நம்ம பண்ணுறோம். ஏன்னா அவங்க வீட்டில் நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை சார்ந்து அதை சுற்றி இருக்கிற கிராமத்துலேயும் நிறைய பண்ணியிருக்கிறோம். அப்படி பண்ணும்போது அந்த மகாலட்சுமியோட மேரேஜ். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம, ஆனால் அதுக்கு முன்னாடியா அதுக்கு பின்னாடியான்னு தெரியல, சசிகாவோட மேரேஜ் இங்கே விக்னேஷ் மஹால், சுங்கம் விக்னேஷ் மஹால் மண்டபத்தில் நடந்தது. ஓகே. அதுவும் அப்படிதான் மிகப்பெரிய ஒரு வெட்டிங்கு, எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இது. அப்போ தான் நாங்கள் அந்த கல்யாணத்தை தான் நாங்கள் சைனீஸ் ஐட்டமெல்லாம் அங்கே அறிமுகப்படுத்தினோம். இந்த நூடுல்ஸு, மஞ்சூரியன், ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் நாங்கள் வந்து அப்போவே 90s இருக்குங்களா? 95க்கு மேலே தான் இருக்கும். 95, 98 அந்த ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேன்சி ஐட்டம்ஸ், சைனீஸு, நூடுல்ஸு, பாஸ்தா, இது பாஸ்தா இல்லை, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, மஞ்சூரியன், கட்லெட்டு இதெல்லாம் நம்ம அப்போவே. அப்போ அது பெரிய விஷயம். ஆமாம், அப்போ அது பெரிய விஷயம். பொதுவாக ஜென்ரலாகவே வந்து தமிழ் நம்ம கொங்கு கலாச்சாரம் அப்படின்னா எப்போவுமே இட்லி, உப்புமா, பொங்கல், தோசை இப்படி தான் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் நைட்டு கல்யாண விருந்து அப்படின்னா சாப்பாடு தான் எப்போவுமே. பொதுவாக 2000க்கு அப்புறம் தான் டிஃபன் அப்படிங்கிற ஒரு இதே வந்துச்சு. நைட்டும் அதுக்கு முன்னாடி. ஆமாம், நைட்டு அதுக்கு முன்னாடி 1995, 96, 97 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட்டெல்லாம் சாப்பாடு தான். சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் இது. அப்புறம் ஒரு பெரிய இடமா இருந்துச்சுன்னா பிரியாணி போட்டால் ஒரு பெரிய கல்யாணம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இட்லி, பொங்கல், உப்புமா, ஊத்தப்பம், அதே பூரி, தோசை போட்டோம்னா ஒரு பெரிய வீட்டு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே கல்யாணத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சு நல்லா செலவு பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செலவு கம்மியாக முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து பிஸ்னஸ் வந்து இப்போ நம்மளுக்கு இருக்கிற அளவுக்கு பட் அப்பயும் நம்மளால பண்ண முடிஞ்சு. கண்டிப்பாக இருந்துச்சு. 95லேருந்து 2000 மட்டுமே அன்னைக்கு அந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. 90லேருந்து 2000 மட்டும் இருக்கிற காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து குறைவில்லாமல் இருந்தது. பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறது போது பார்த்தீங்கன்னா, அதாவது அன்னைக்கு 1000 ரூபாயோட 1000 ரூபா பணம் இன்னைக்கு வந்து அது 10 லட்ச ரூபா பணம். அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான வேல்யூ. ஓகே. 1990 வந்து 1000 ரூபாயினுடைய மதிப்பு வந்து இன்னைக்கு 2025 இருந்து அதனுடைய மதிப்பு 10 லட்ச ரூபா. அவ்வளோ வேரியேஷன். என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மணிக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ கம்மியான ஒரு சிச்சுவேஷன். அன்னைக்கு வந்து மணி வேல்யூ பயங்கரமாக இருந்தது. ஒரு 1000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய சமாச்சாரமாக இருக்குமா இருந்தது. பட் உங்ககிட்ட கேட்கறதே இப்போ வந்து புதுசாக என்ன டிஷ் போடலாம், என்ன வெரைட்டி போடலாம் இன்னைக்கு கேட்பாங்க. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தெரியல, செலவு ரொம்ப பண்ணிட வேண்டாம், இந்த செலவுக்குள்ள பண்ணி கொடுங்க அப்படி கேட்குற மைண்ட் செட் உங்களுக்கு மாறி இருக்குல்ல, அதை கேட்குறேன் நான். இல்லை அப்படி ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்திலேயே யாரும் அப்படி ஒன்றும் பெருசாக வந்து, ஆனால் இப்போ கூட சொல்கிறாங்க செலவை கம்மி பண்ணுங்க, பட்ஜெட்டு கம்மி பண்ணுங்கன்னு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கேட்குறாங்க. ஆனால் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எங்கிட்ட அதிகமாக அந்த மாதிரி யாரும் கேட்ட மாதிரியே இல்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து செழிப்பான காலகட்டம். இன்னைக்கெல்லாம் வந்து 90, 95, 2000, 2005 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமான செழிப்பான காலம். எல்லார்கிட்டையுமே மணி அப்படிங்கிறது ஒரு இப்போ இருக்கிறத விட இருக்கிறத விட நல்லா இருந்தது. அப்போ இப்போ இருக்க எனக்கு என்னமோ இப்போதான் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது தொழில். என்ன காரணம், இப்போ எடுத்தாலே ஒரு கிளைண்ட் முதல்ல ஃபோன் பண்ணோன்னே என்ன ரேட்டு. கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சிச்சுவேஷன். அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு கொரோனாக்கு அப்புறம் தான் கல்யாணங்கள் வந்து கிராண்டாக பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் இல்லைங்களா? இல்லை இருக்குது, கொரோனாக்கு அப்புறம்னு சொல்கிறது இருக்குது. அப்படி நான் வந்து சொல்லவே மாட்டேன். அதாவது 2020 தான் கொரோனா ஸ்டார்ட் ஆகுது. 2020 மார்ச். ஆமாம், மார்ச். நான் கொரோனா காலகட்டம் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. என்ன காரணம் கேட்டேன்னா என் பொண்ணு ஐஸ்வர்யாவுடைய கல்யாணம் வந்து கரெக்டாக கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடிங்களா? லாக்டவுனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி. அதாவது 2020 மார்ச் 13ஆம் தேதி அன்னைக்கு கவர்மெண்ட் வந்து சின்ன சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச் 13ஆம் தேதி அன்னைக்கு சிவன்மலையில் கல்யாணம். மார்ச் 15ஆம் தேதி கொடிஷியாவில் ரிசப்ஷனு. அப்போவே வந்து நாங்கள் கல்யாண மண்டபத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சானிடைஸ் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டோம். யாரும் கை குலுக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். மாஸ்க் மட்டும் இல்லை அன்னைக்கு. ஏன்னா அதனால கொரோனா அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு ஆரம்ப காலகட்டம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நாங்கள் இதில் அனுபவப்பட்டோம். எங்கள் கல்யாணம் தான் கொரோனாவில் லாஸ்ட் கல்யாணம். மார்ச் 15ஆம் தேதி கடைசி கல்யாணம்.
அதுக்கப்புறம் மார்ச் 18ஆம் தேதி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மார்ச் 20ஆம் தேதி ஸ்டேட் கவர்மெண்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மார்ச் 22ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அத்தனையுமே ஒரு பைக்காட்டான ஞாபகமான நினைவுகள், அதனால சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அந்த 10 வருஷம் 2010லேருந்து 2020 மட்டும் இருந்த 10 வருஷத்தில் வந்து அமக்கலமான கல்யாணங்கள், செம்மையான கல்யாணங்கள், நல்ல கூட்டம், 5000, 6000, 7000, 8000 அப்படி தாராளமாக கூப்பிட்டு தாராளமாக நல்லா பண்ணாங்க. ஆனால் இந்த 2000லேருந்து 2000, 2021, 22, 23 மட்டும் திருமணங்கள் வந்து ரொம்ப குறைவாக நடந்துச்சு. கொரோனா லாக்டவுன் பற்றி சொன்னீங்க, எல்லா பிஸ்னஸ்க்குமே பெரிய அடி தான். ஆமாம். ஏ டு பி ஓனர் வந்து இதே மாதிரி ஒரு பாட்காஸ்ட்ல இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, கொரோனா லாக்டவுன் அப்போ மிகப்பெரிய லாஸு, ஆனால் நான் போய் கம்முன்னு ஆஃபீஸில் உட்காந்துட்டேன், இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு டெலிவர் பண்ண ஆரம்பித்தோம், ஃப்ளாட்டு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டாக போய் டைரெக்டாக டெலிவர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி எங்களுக்கு ஒரு ரெவன்யூ ஓடிட்டு இருந்தது. அது வரைக்கும் நாங்கள் சும்மா சம்பளம் கொடுத்துட்டு டீமை விடவும் முடியாது வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் அதை பெரிய ஒரு சமாளித்து ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் லாக்டவுனில் வந்திருப்பீங்க. எப்படி பண்ணீங்க? கொரோனா ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நாங்களும் இதே மாதிரி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஹோம் டெலிவரி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். அப்போ தான் அந்த வெட்டிங் ஃப்ளேவர் அப்படிங்கிற பேனர் ஆரம்பித்து, அந்த வெட்டிங் ஃப்ளேவர் அப்படிங்கிற பேனர் மூலிமா வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாமே ரெகுலராக ஒவ்வொரு டோர் ஸ்டெப், அதாவது கொரோனா காலகட்டத்தில் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ எந்த டெலிவரியுமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் அந்த டைமில் பண்ணி, நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் வந்து ஆர்டர் எடுத்து, ஆன்லைன் மூலிமா ஆர்டர் எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் எங்களுடைய சொந்த ஆட்களை வச்சு கொண்டு போய் டெலிவரி கொடுத்தோம். அதில் வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுலேயே வந்து நாங்கள் வந்து வாரத்துக்கு 3 டைப் ஆஃப் மெனு, 3 டைப் ஆஃப் மெனுலேயும் 3 விதமான குஷன்ஸ், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கான்செப்டோடு போட்டோம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெஜிடேரியன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் 2 பேர்த்துக்கு ஃபுட்டு கேட்டீங்கன்னா கூட அந்த 2 பேர்த்துக்கு ஃபுட்டு செஞ்சு பேக் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வீட்டில் கொடுப்போம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடம், காங்கேயம், ஈரோடு இது மட்டும் நாங்கள் கொடுத்தோம். அதாவது இந்த ஃபுட்டு டெலிவரியே வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் 1.5 வருஷம் அது வந்து நாங்கள் பண்ணோம். பட் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டே பெரிய ஒரு ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு. அதாவது எங்களுக்கு வந்து அதில் வருமானம் அப்படிங்கிறத விட எங்கிட்ட இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு வேலை, அதே டைமில் எங்கேயுமே உணவு வந்து கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எந்த ஹோட்டல் போக்குவரத்து அது இதுன்ட்டு எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு ஹோட்டல் 2 ஹோட்டல் தான் திறந்துருப்பாங்க. அங்கேயும் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருக்காது. அப்போ நம்மளோட மாதம்பட்டி குரூப் ஆஃப் கேட்ரிங் அப்படின்னால கொஞ்சம் டேஸ்ட் எப்போவுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால வந்து எங்களுடைய பேனரில் எங்களுடைய இதில் நாங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணுற காட்சின்னு எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ், அந்த ஆர்டர்ஸ் வச்சு நாங்கள் நிறைய பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷ காலம் நல்லா அந்த இதை வந்து நல்லா அருமையாக பண்ணோம். அது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதே டைமில் எங்களுடைய டீமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலை கொடுக்க முடிஞ்சுது, சம்பளம் கொடுக்க முடிஞ்சுது. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. பட் வந்து பெரிய ப்ராஃபிட் வச்சு பண்ண முடியாது, ப்ராஃபிட் கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னா, ஆமாம், ரன் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ ரா மெட்டீரியல் வந்து ஒரு பெரிய இது கிடையாது, ஆனால் அதே டைமில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டுங்கிறது அந்த இடத்துல தான் வெளியே வரும் இல்லைங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க இனி அவ்வளோதான், இனி முடிஞ்சு அப்படி சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம சமாளிச்சு யோசிச்சு எப்படி அதை சர்வை பண்றோம் அப்படின்றது. கண்டிப்பா அந்த பிசினஸ் மைண்டை எப்படி டெவலப் பண்ணிட்டீங்க? அந்த நல்ல மைண்டை டெவலப் பண்ண, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் அல்ல, ஆனால் நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸு. அதே மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்முடைய வாடிக்கையாளருக்கு கொடுக்கக்கூடிய தரமான உணவு, சுவையான உணவு, அதே மாதிரி குறிப்பிட்ட டைமுக்குள்ளே டெலிவரி, இதை ரெண்டையும் நாங்கள் ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. இருந்தாலும் வந்து நாங்கள் கேட்ரிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறனால அதை வந்து ஒரு பெரிய தொடர்ந்து அதை எங்களால் கொண்டு போக முடியல. என்ன காரணம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு 2022க்கு அப்புறம் பூராமே வெட்டிங் ஆர்டர் ஃபுல்லாக வர்றக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதையை பார்க்க போகும்போது இது எங்களால் நடத்த முடியல. அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நாங்கள் இதை ட்ரா பண்ணிவிட்டு எங்களோட பழைய பிஸ்னஸையே நாங்கள் கையில் எடுத்து முழுக்க கேட்ரிங் இண்டஸ்ட்ரீஸ், வெட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதே நாங்கள் பிளான். ஓகே. இப்போ உங்களோட யூனிக் மாதம்பட்டின்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், உங்க பிராண்டுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் கண்டிப்பா இருக்கும். நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தாலும் நம்ம இதுக்குன்னு ஒரு சர்வீஸா இருக்கலாம், டேஸ்டா இருக்கலாம், வெரைட்டி ஏதோ எதனால நம்ம இன்னைக்கு இன்னும் தனியா ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? மெயின் சொல்ல போனீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து டேஸ்ட் தான்.
பொதுவாகவே ஜென்ரலாக வந்து ஃபுட்டு டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டு, நல்ல குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சர்வீஸ். மெயினாக வந்து இன்னைக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய காம்படிஷன், பயங்கரமான காம்படிஷன். அதுவும் சோஷியல் மீடியா உள்ளே வந்ததுக்கப்புறம், கொரோனாவுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமான ஒரு இது. அதாவது இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியாவே இன்க்ரீஸ் ஆச்சு. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா அவ்வளோவா இல்லை, இருந்துச்சு, இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவில் இல்லை. கொரோனாவுக்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியா வந்து ரொம்ப பீக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா கேட்ரஸும் உள்ளே வரக்க ஆரம்பித்தாங்க. சோஷியல் மீடியா மூலியமாக தான் எல்லா கேட்ரஸும் உள்ளே வரக்க ஆரம்பித்தாங்க. எத்தனை கேட்ரஸ் வந்தாலும் எங்களுக்கு உண்டான குவாலிட்டி, எங்களுக்கு உண்டான சர்வீஸு, எங்களுக்கு உண்டான நிரந்தரமான வாடிக்கையாளர், அது வந்து மெயின். எங்களோட ரெகுலர் கஸ்டமர் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாலும் திருப்பி அவங்க எங்களை கூப்பிட்டு இன்றைக்கும் எங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வச்சு எங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் எங்களுடைய கஸ்டமர்ஸுடைய பெரிய கிஃப்ட். ஓகே. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நல்ல ஃபுட்டு கொடுக்குறோம், நல்ல டேஸ்ட் கொடுக்குறோம், நல்ல சர்வீஸ் கொடுக்குறோம், எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னாலும் கஸ்டமரை வந்து நம்ம தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு கைப்பக்குவம் அப்படிங்கிறது நம்முடைய அணுகுமுறை. நம்ம எப்படி கஸ்டமர்ஸ் வந்து டீப்பாக அவங்க கூட போய் க்ளோஸ் ஆகிறோமோ அந்த க்ளோஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய கஸ்டமர் நம்மளை விட்டு வேற எங்கேயுமே போகிறது. ஆனால் நான் இது உங்ககிட்ட நிறைய நோட் பண்ணிக்கிறேன், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. நீங்கள் வந்து இந்த பீப்புளை டீல் பண்ணுறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். யார்கிட்ட எந்த டைமில் எப்படி நம்ம சொல்லணும், எந்த விஷயத்த நம்ம எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும், ஈஸியாக புரியும். கண்டிப்பாக அந்த அந்த நுணுக்கம் நான் நிறைய உங்ககிட்ட கவனிச்சிருக்கேன். அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஒரு கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்காகவும் தக்க வச்சு ரொம்ப வருஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக திருப்பி நம்மளை ரிப்பீட்டடாக தக்க வச்சுக்கிறதுக்கு அதை எப்படி வளர்த்துனீங்க? இல்லை அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்ப காலகட்டத்திலே எங்களுக்கு வந்து நான் தான் சொன்ன பாருங்க உங்களுக்கு, எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே நாங்கள் உள்ளே வந்த கம்யூனிட்டி வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டி. பொதுவாக ஜென்ரலாகவே கொங்கு பெல்ட்டுக்குள்ளே கவுண்டர் கம்யூனிட்டியில் தான் அந்த மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். மற்ற கம்யூனிட்டிஸ் இருந்தாலும் கோயம்புத்தூர் பெல்ட், கொங்கு பெல்ட்டில் கோயம்புத்தூர் பெல்ட்டில் இந்த கவுண்டர் லைனுக்குள்ளே போனோம் அப்படின்னா தான் அவங்ககிட்ட தான் அந்த மரியாதை. என்ன காரணம்னா அப்போ இருந்தே வாங்க போங்க, என்னங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம அவங்ககிட்ட கேட்டு பழகி தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்ககிட்ட இருந்து அந்த மரியாதையை நம்ம கற்றுக்குறோம். அந்த மரியாதையை தான் எங்களுடைய அனைத்து வாடிக்கையாளர்கிட்டையும் நாங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுறோம். எந்த ஒரு கஸ்டமராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. பொதுவாக ஜென்ரலாக வந்து இன்றைக்கி வந்து பொறுத்தளவில் வந்து நிறைய கம்யூனிட்டிஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். எல்லா கம்யூனிட்டிக்கும் எங்களோட ஃபுட்டு பண்ணுறோம். இன்க்ளூடிங் வந்து பிராமின்ஸ்லேருந்து, முஸ்லீம்ஸ்லேருந்து, கிறிஸ்டின்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே நான் வந்து ரீஜனே கிடையாது. எல்லா ரீஜனுக்கும் நம்ம பண்ணுறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த எந்த ரீஜன்ட்டு நம்ம போய் பழகினோம்னாலும் நம்முடைய ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம என்னத்தை படிச்சுட்டோமோ அந்த படிப்பை படித்ததை வச்சு தான் நம்ம இது பண்ணிக்கிறோம். படிப்பு அப்படிங்கிறத அனுபவத்தை தான் சொல்கிறேன். நான் படிப்பு வந்து வெறும் 10ஆம் கிளாஸ் தான், அது ஒரு பெரிய இது கிடையாது. இருந்தாலும் நாம் வந்து அனுபவ ரீதியாக நம்ம கற்றுக்கிட்டதை எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அதை. ஓகே. இதே மாதிரி இன்னொரு பாட்காஸ்ட்டில் இவங்க ஐஸ்வர்யாவும் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து உங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த நடத்துகிறவங்க அப்பா கிட்ட உங்களுக்கு ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு ஃபங்க்ஷன் டைமில் அவர் வந்து எங்கே எது தப்பாகும், அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், எப்படி கரெக்ட் பண்ணிடலாம்னு பார்த்துட்டே இருப்பார். ஸோ எங்கே எது தப்பாகுங்கிறது அவர் கண்ணுக்கு பட்டுட்டே இருக்கா, அது முன்னாடியே அவர் ஜட்ஜ் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவார் அப்படின்னு. அந்த ஸ்கில் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? அந்த ஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுபவம் தான். என்ன காரணம் அப்படின்னா நாம் வந்து பேசிக்கில் இருந்தே நம்ம இந்த கேட்ரிங்குள்ளே வந்து ஒவ்வொன்றும் பண்ணி, ஏன்னா வந்து அடிப்படையிலேருந்தே நம்ம தொழில் பழகி வந்தவங்க. நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற கேட்ரஸ் மாதிரி வந்து வெறும் விசிட்டிங் கார்டையும் ஐபேடையும் சோஷியல் மீடியா வச்சு வரல. நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக கிட்டத்தட்ட எங்களுடைய 35-40 வருஷ கால எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து முதல் நம்ம உள்ளே போகிறத கேட்ரிங் வந்து சட்டுகம் பிடிச்சி சமையல் பண்ணி காய்கறி வெட்டி பாத்திரம் கழுகி அதுலேருந்து அடிப்படையாக வந்ததுனால நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக கேதர் ஆகுது. அப்போ வந்து நம்ம வந்து அந்த அனுபவ ரீதியாக நம்ம வந்து எப்போவுமே எந்த இடத்துல ஒரு ஷோக்கு வருமோ அந்த இடத்துல முன்னாடி நின்று கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத. அதாவது ப்ரொடக்ஷன்லையானாலும் சரி, சர்வீஸ்லையானாலும் சரி, ரா மெட்டீரியல்ஸ்லையானாலும் சரி, வேறு ஏதோ ஒரு இஷ்யூஸ்லனாலும் சரி, க்ரௌட் மேனேஜ்லையானாலும் சரி, உள்ளே என்ன க்ரௌடு வருது, என்ன க்ரௌடு வெளியே போகுது, இன்னும் எவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து நம்முடைய அனுபவத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. அது பியூர்லி எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி திடீர்னு உங்களுக்கு ஏதாவது க்ரௌட் அதிகமாக வந்தாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணி சமாளிக்க. கண்டிப்பாக எல்லா ஈவெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரா மெட்டீரியல் வந்து 30-40% எக்ஸஸாக வச்சுக்குவோம். அதாவது நீங்கள் ஒரு 10,000 பேருக்கு எனக்கு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நான் வந்து 15,000 பேருக்கு உண்டான மெட்டீரியல் நான் ரெடியாக வச்சுக்குவேன். ஓகே. அதில் வந்து 1-2 ஐட்டங்கள் மட்டும் இல்லாமல் போகலாம். இப்போ ஸ்வீட்னு பிளான் பண்ணுவோம். ஸ்வீட்னா கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இருக்கும், தீர்ந்து போயிடும்.
அதை வந்து நான் அவ்வளோ ஸ்டோர் பண்ணேன்னா அந்த மெட்டீரியல் வந்து கெட்டு போயிடும். அப்போ அதே அவ்வளோ பண்ண முடியாது. ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு டோட்டலாக என்ன மெட்டீரியல் உங்களுக்கு மளிகை, காய்கறி, பால், இலை, தண்ணி இந்த மாதிரி இருக்கோ எல்லாமே வந்து ஒரு 50% வந்து நாங்கள் எக்ஸஸாக தான் கொண்டு போவோம். எங்கே ஒரு ஆர்டர் எடுத்தால், அதாவது லேபர் வேலைக்கு எடுத்தோம்னாலும் கிளைண்ட்டு மெட்டீரியல் சொல்கிற போது ஒரு 50% மெட்டீரியல் நாங்கள் எக்ஸஸாக எழுதி கொடுத்துருவோம். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் ஹெட்டு லீவ் கணக்கு அப்படிங்கிறது தான் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற பேஸில் தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நாங்கள் அப்படி தான் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகும்போது ஒரு 50% மெட்டீரியல் எச்சா கொண்டுட்டு போய் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அத்தனையும் நீட்டாக பேக் பண்ணி ரெடி பண்ணி எங்கள் குடோனில் கொண்டு வந்து இது பண்ணி வச்சுருவோம் எல்லாமே. ஓகே. ஆமாம். ஸோ அதே மாதிரி இப்போ ட்ரெடிஷன் அப்போ இப்போ புதுசாக ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்கும். ஆமாம். நம்ம ட்ரெடிஷனா சில விஷயங்களை விட முடியாது. கண்டிப்பாக காலையில பந்தி போடுறோம்னா பந்தி போட்டு தான் வெறும் புஃபே வைக்க முடியும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி சில ட்ரெண்ட் புதுசா நாளுக்கு நாள் சோஷியல் மீடியால நீங்க சொன்ன மாதிரி ட்ரெண்ட் வந்துட்டே இருக்கும். மாசத்துக்கு ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும் ஒரு பிசினஸ். அது எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? இல்லை, பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கஸ்டமருடைய சாய்ஸ் பொறுத்தவரை. இப்போ ஒரு கிளைண்ட் எங்களை புக் பண்ணுறாங்கன்னா அந்த கிளைண்ட்டோட நோக்கம் என்ன, இந்த கிளைண்ட் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட்ஜெட்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை பட்ஜெட் என்னன்னாலும் பரவாயில்ல நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கிறது முதல்ல நாங்கள் சூஸ் பண்ணுவோம். கிளைண்டோட நேச்சுரல் எப்படி என்னங்கிறது பார்த்து போட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். என்னதான் இன்னைக்கு வந்து நம்ம மாடர்னேஷன் அப்படின்னு போனோம் அப்படின்னாலும் பாரம்பரியம் அப்படிங்கிறது ஒன்று விடவே முடியாது. இன்னைக்கு எவ்வளவோ அட்வான்ஸாக வந்திருக்கு. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு உணவுத்துறை வந்து மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படின்னா குவாலிட்டிலையும் சரி, சர்வீஸ்லேயும் சரி, ப்ரெசன்டேஷன்லேயும் சரி, இன்னும் அதை தாண்டி இருக்கக்கூடியதுலேயும் சரி ஒரு அபரிமிதமான வளர்ச்சி. அது எல்லாம் இருந்தாலும் இந்த ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறது மாறவே முடியாது. அதாவது நைட்டு டின்னர் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு மீடியம் இது அப்படின்னா லீஃபும் பஃபேவும் போட்டுருங்க அப்படிம்பாங்க. அதே வந்து இன்றைக்கி ரொம்ப ஹைஃபையாக வேணும் அப்படிங்கிறது 100% பஃபே போட்டுருங்க. என்ன குஷின்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ அந்தளவு குஷின்ஸ் கொடுங்க. இந்தியன், யூரோப்பியன், சைனீஸ், தந்தூரி, ஏஷியன், அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்தளவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரீடம் கொடுத்து பண்ணுற கஸ்டமரும் இருக்காங்க, லிமிட் பண்ணுற கஸ்டமரும் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய நோக்கத்தை தெரிஞ்சு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்குவோம். அந்த இடத்துல எப்படி நம்ம முடிவு எடுக்கணுமோ அந்த இடத்துல அந்த கிளைண்டோட இதை தகுந்த மாதிரி நம்ம. இன்னொரு விஷயம், உங்கள் பிராண்டு கிட்ட நான் புதுசாக தனியாக நான் பார்த்து நோட் பண்ணது என்னென்னா, நிறைய வெட்டிங்கில் போயிருக்கோம், சாப்பாடு ஓகே நல்லா இருக்கும், பட் அந்த சர்வீஸ் கவனிப்புங்கிறது வந்து பெருசாக இருக்காது. கண்டிப்பாக. ஆனால் உங்ககிட்ட நான் நோட் பண்ணது வந்து அந்த சர்வீஸ் அதை வந்து ஒவ்வொரு இலைக்கும் கவனிக்கிறது, அவங்க பேசுகிற விதம், நடந்துக்கிற விதம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி டெவலப் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இப்போ நாங்கள் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிற போது எங்ககிட்ட வந்து மேன் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து ஒரு 2 மேனேஜர் 3 மேனேஜர் அப்படி தான் போட்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த கொரோனா ட்ரெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யாவும் கார்த்திக்கும் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய ஈவென்ட் மேனேஜர்ஸ் எடுக்கிறாங்க. நிறைய ஈவென்ட் மேனேஜர்ஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணி ஒரு கல்யாணம் அப்படின்னாலே ஒரு மினிமம் ஒரு 4 ஈவென்ட் மேனேஜர் 5 ஈவென்ட் மேனேஜர் போட்டு அதுக்கு கூட பத்தாது அப்படின்னு இப்போ நாங்கள் வந்து அட்வான்ஸாக வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு வெட்டிங்க்கு வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஒரு கெஸ்ட் உள்ளே வந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணுங்க ஒவ்வொருத்தையும் தனியாக கவனிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் போடுறோம். அந்த டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ கொச்சின்லேருந்து ஒரு டீம் வந்து ஹையர் பண்ணுறோம். அந்த டீம் வந்து ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேரை கூப்பிட்டு அவங்களை கம்ப்ளீட்டாக கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும் அப்படின்னு அவங்க இலையிலையானாலும் சரி பஃபேலையானாலும் சரி இலையில உட்காந்து முடித்து கைகளுக்கு போகிறது மட்டும் நாங்கள் அவங்களுக்கு கவனிக்கிறதுக்குன்னு தனித்தனியாக டீம் போட்டு கவனிக்கிறோம். அதுதான் வந்து கெஸ்ட்டை ரிசீவிங் பண்ணுறதோ கெஸ்ட்டை திருப்திப்படுத்துறதும் வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. அதே நாங்கள் இப்போ நிறைய இடத்துல நிறைய மேன் பவர் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் எங்களோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்குது. ஓகே. நிறைய பேர் வந்து இன்னைக்கு பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே வந்து இன்னைக்கு கேட்ரிங் பொறுத்தளவில் பட்ஜெட் இன்னைக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு 2000, 2020, 2005, 2010, 2015, 20 இந்த காலகட்டத்திலலாம் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கேட்டரர்ஸ் இருந்தாங்க. நான் சொல்கிறது வந்து 2010 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 சமையல்காரங்க இப்போ கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, மேட்டுப்பாளையம் இப்படி ஒரு கொங்கு பெல்ட் நம்ம ஜோன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 மெகா சிட்டி எடுத்தோம்னா அந்த 10 மெகா சிட்டி சேர்த்து ஒரு 500 சமையல்காரர் தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு 2022க்கு அப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேட்ரஸோட எண்ணிக்கை அளவில்லாமல் இருக்குது. அதுலேயும் வந்து இன்னைக்கு படித்து நல்ல ஒரு பொசிஷன் இருக்கிறவங்களே முதல்ல சூஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எதுன்னா கேட்ரிங். ஓகே. என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு அந்த கேட்ரிங் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம், அவ்வளோ ஒரு பிரியம்.
உணவு தொழிலில் வந்து இப்படி பண்ணணும், இப்படி கொடுக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து அவங்களுக்கு அந்த நாலேஜ் டெவலப் பண்ண என்ன காரணம் அப்படின்னா, அவங்க படிச்சுட்டு வராங்க. படிச்சுட்டு வர்றதுனால அவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய சப்ஜெக்ட் வர்றதுனால அவங்க அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறாங்க. ஒரு வெட்டிங் ஒன்று இப்படி நடந்துட்டு இருக்கு, இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா அதை அவங்க அப்படியே கேட்ச் பண்ணி அவங்க பண்ணக்கூடிய வெட்டிங்லேயோ அவங்க பண்ணக்கூடிய ஈவெண்ட்டில் அப்படியே அதை வந்து உள்ளே கொண்டு வந்து சூப்பராக பண்ணுறக்கு ஆரம்பிச்சுறாங்க. அதனால இன்னைக்கு யங் கேட்டர்ஸ் வந்து எக்கச்சக்கமான பேர் இன்னைக்கு ஃபீல்டுக்குள்ள இருக்காங்க. 2010 500 பேர் இருந்தது, இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா 50,000 பேர் இருப்பாங்க கேட்டர்ஸ். 50,000 பேர் கேட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து கேட்டரிங் துறை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அந்த வளர்ச்சிக்கு காரணம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஓகே, அதாவது நீங்க ஹோட்டல் பிசினஸ், நான் ஹோட்டல் ரெண்டும் சேர்த்து சொல்றீங்க. சேர்த்து சொல்றேன். ஓகே, ஆனா ஹோட்டலும் ரெண்டுமே மிகப்பெரிய வளர்ச்சி தான். மிகப்பெரிய வளர்ச்சி. ஹோட்டல் கோயம்புத்தூருக்குள்ள எத்தனை ஹோட்டல் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணா இருக்கு, ஆனந்த் ஆரியாஸ் இருக்கு, 2-3 சின்ன ஹோட்டல் இருக்கு. ஆமா, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் எடுத்துட்டீங்க ஏகப்பட்ட ஹோட்டல். கோயம்புத்தூருக்குள்ளேயே ஒரு 100லேருந்து 200 ஹோட்டல் மூளைக்கு மூளை திரும்பின பக்கம்லாம் எல்லா வீதியிலும் லைன் ஹோட்டல், ஒவ்வொரு பிரான்ச்சும் ஒவ்வொரு வீதியிலையும் போட்டுறாங்க. ஆமா, கண்டிப்பா. கொட்டேஷன் கொடுக்கறத பற்றி சொன்னீங்க. பட் இப்போ நீங்கள் குக்கிங், நீங்கள் சமையல் அந்த ஸ்கில் ஆரம்ப காலத்துலேருந்து டெவலப் பண்ணிட்டீங்க. பிஸ்னஸ் ஸ்கில்லுன்னு தனியாக இருக்கும். ஆமாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறோன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்தாலும் ஆர்டர் வராது. கம்மியாக கொடுத்துட்டோம்னா நடத்திடுவோம், கடைசியில் கணக்கு பார்த்தா நம்மளுக்கு லாஸ்ட்ல போயிடும். ஸோ அது ஒரு கரெக்டான அது ஒரு நாலேஜ் வேணும். கண்டிப்பாக. அந்த மாதிரி சில பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணீங்க? இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஆர்டர் எடுக்கிற போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன மெனு அப்படிங்கிறது பார்ப்போம். ஒரு மெனு தெரிஞ்சால் தான் நம்ம காஸ்ட்டே கோட் பண்ண முடியும். மெனு தெரியாமல் காஸ்ட் கோட் பண்ணவே முடியாது. ஆனால் இன்றைக்கெல்லாம் ஆர்டர் கேட்குறவங்க ஃபோனில் ஆர்டர் கூப்பிட்டு கேட்குறவங்க, ஏங்க இத்தனை தேதிக்கு கல்யாணங்க, இந்த மண்டபத்தில் வச்சுருக்கேங்க, என்ன ரேட்டுங்க, அது எவ்வளோ பேர் என்னன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலை அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய சவாலான கேட்ரிங் தொழிலிருந்து தாண்டி நம்மளும் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து நம்மளுடைய ப்ரைஸ் நெகோசியேஷன் தான். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கோட் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்னும் கோட் பண்ணுறோம், மத்தியானம் லஞ்சாக இன்னும் கோட் பண்ணுறோம், நைட் டின்னராக இப்படி கோட் பண்ணுறோம். அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன மெனு எடுத்திருக்கோம், அந்த மெனுவுக்கு நமக்கு எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும், எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவைப்படும், அது வந்து லீஃபா பஃபேவா, அதில் வந்து டெசர்ட்டு வெறும் சிம்பிளாக வந்து ஐஸ்கிரீம் பழம்பீடாவா. இன்றைக்கி டெசர்ட் போர்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல். இன்றைக்கி வெறும் ஐஸ்கிரீம் பழம்பீடா மட்டும் வச்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி பேஸ்ட்ரீஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரோஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குலுக்கி சர்பத்து, காஃபி கவுண்டரு, டெசர்ட்டில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கொண்டு வந்துட்டுருக்குறோம். அந்த மாதிரி மஃபில்ஸு நிறைய அந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான பட்ஜெட் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும். அந்த மெனு என்ன கொடுக்குறாங்கிறது பேஸ் பண்ணி தான் நாங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து எங்களுடைய பட்ஜெட் அரைவல் பண்ணி சொல்லுவோம். ஓகே, பட் அதில் வந்து ஒரு நல்ல ஈவெண்ட் பண்ணும்போது 10%, 15% ப்ராஃபிட் இருக்கிறதும் இருக்குது. சிலதில் வந்து 5%, 7% ப்ராஃபிட் இருக்கிறதும் இருக்குது. பட் உங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவில் மைனஸ் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. அது ரொம்ப ரேர். ஒரு ஆர்டர் எடுத்தோம், ஒரு 500 பேத்துக்கு ஒரு ஆர்டர் எடுத்தோம், இந்த வேலை செஞ்சோம், இந்த வேலையில் நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே வந்தால் கூட ஒரு 5,000, 10,000 அப்படி தான் வரும் இல்லையா. அதெல்லாம் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு 5,000, 10,000 லாஸ் ஆனால் கூட அதை அடுத்து எடுக்கிற ஈவெண்ட்ல நம்ம அதை சரி கட்டி பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸோ அந்த கணக்கு போடுறதும் அந்த ஸ்கில்லுமே ஒரு பெரிய விஷயம் தான் இல்லைங்களா? அதே மாதிரி டீம் மேனேஜ் பண்றது ஒரு மிகப்பெரிய ஸ்கில்லுங்க நான் பார்க்குறேன். நீங்க ஒரு டீம் நடத்துறதாகட்டும், அவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி கொண்டு வரோம், அவங்கள நம்ம என்ன ஒரு விஷன் வச்சிருக்கோமோ அவங்களே அதை செய்ய வைக்கணும். அது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஹேண்டில் பண்ற ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணி? அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட டீமை வந்து மந்த்லி நாங்கள் மீட்டிங் கோட் பண்ணுறோம். எல்லா டீமுக்குமே மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது கேட்ரிங் டீம்லேருந்து, ஃபுட் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து, சர்விங் டீம்லேருந்து, ஈவென்ட் மேனேஜர்ஸ் டீம்லேருந்து, ஹவுஸ் கீப்பிங்லேருந்து எல்லா டீமுக்குமே வந்து நம்ம வந்து மந்த்லி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம். மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு மாதமும் போன மாதம் நடந்த ஃபீட்பேக் என்ன, போன மாதம் நடந்த குறைபாடுகள் என்ன, நிறைகள் என்ன, ரொம்ப கிளைண்ட் ஹாப்பியான ஃபங்க்ஷன் எது, ஏதாவது கம்ப்ளைண்ட்டான ஃபங்க்ஷன் எது அப்படின்னு அதை பூரா நம்ம சர்ச் பண்ணி அலசி ஆராய்ந்து அதுக்கு ஒரு டீமை போட்டு அந்த டீம் வந்து நமக்கு ரிப்போர்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட் வச்சு நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி இந்த இதில் வந்து இந்த ஃபால்ட் நடந்திருக்கு, இந்த இதில் வந்து இந்த ஃபால்ட் நடந்திருக்கு, அடுத்த தடவை இதை நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னா எல்லாரோட டீம் தான் காரணம். அதுக்கு வந்து மெயினாக இருக்கக்கூடிய நாகராஜா, ஐஸ்வர்யாவோ, கார்த்திகோ காரணம் இல்லை, நீங்கள் தான், உங்கள் டீம் தான். உங்கள் டீம் வந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட கொடுக்குற வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான்
நம்மளால் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போய் நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்க கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்க முடியும், ஃபீட்பேக்கை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எங்களோட. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம அடிக்கடி அந்த மோட்டிவேஷன் நம்ம அவங்களுக்கு பண்ணிகிட்டே கொடுத்துட்டே இருக்கணும், மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். டீமை வந்து மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் நம்மகிட்ட இருக்கிற டீமும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டீம் தான் வச்சுருக்க முடியும். நியூவாக இருக்கிற டீம் யாருமே நம்ம செலக்ட் பண்ணுறதில்ல. ஈவென்ட் மேனேஜர்ஸ் குரூப்பில் மட்டும்தான் நம்ம வந்து நியூ டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுற முடியும். மற்றபடி வந்து சர்விங் டீம் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், ஹவுஸ் கீப்பிங் ஆகட்டும், எல்லாமே வந்து மினிமம் 25 years ஓல்டு. ஓ, மிகப்பெரிய விஷயம். ஆனா அப்படி இருக்கும்போது தான் நம்ம லார்ஜ் வெட்டிங்ஸ், ஆமாம், ஒரு பெரிய க்ரௌட் எல்லாம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக. நீங்க பண்ணின உலகிலேயே பெரிய க்ரௌட் எவ்வளவு பண்ணியிருப்பீங்க? ரொம்ப அப்படி சொல்ல தெரியல. என்ன காரணம் காட்டுன்னா நிறைய கல்யாணம் நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு 10,000, 15,000, 20,000, 20,000 அப்படின்னு நிறைய கல்யாணம் சொல்லியிருக்கோம். ஏன்னா ஏதாவது ஒரு கல்யாணத்தை வந்து மிகைப்படுத்தி சொல்லி நம்ம அதை மாட்டிக்குமோ அப்படிங்கிற ஒரு இது எனக்கு அப்படி சொல்ல தெரியல. நிறைய ஆல்மோஸ்ட் அதுவே பெரிய விஷயம். என்னுடைய அனுபவத்தில் 25,000 பேர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமானது. 25,000, 50,000 பேர் மட்டுமெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய வெட்டிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். 50,000 அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்றது. கண்டிப்பா அதுக்கு மாசக்கணக்கில் பிளான். ஆமாம், மாசக்கணக்கில் பிளான் பண்ணோம். நிறைய பெரிய வெட்டிங் எடுத்திருக்கோம். இப்போ கூட நிறைய வெட்டிங், பெரிய பெரிய வெட்டிங் வந்துட்டு இருக்கு. 10,000 பேர், 15,000 பேர், 20,000 பேர், இங்கெல்லாம் சர்வசாதாரணமான வெட்டிங் வந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கோம். நல்லா பண்ணிட்டு இருக்கோம், நல்லா கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதெல்லாம் சவாலான இது. அதுக்கு நிறைய பிளான் பண்ணோம், நிறைய ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் அந்த வீடியோ கூட பார்க்க முடிஞ்சது, நீங்கள் அசோசியேஷன் கேட்டரிங்க்குன்னு ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கீங்க. ஆமாம், அதை பற்றி சில வார்த்தை. அதாவது தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் அப்படின்ட்டு ஒன்று வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2018 நினைக்கிறேன். இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு அது ஆரம்பிச்சு. 10 வருஷம் அப்படிங்கிற போது இதில் ஒரு 6, அதில் ஒரு 4. 2016 தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 10-15 மெம்பர்ஸ் மட்டும் வச்சு ராமநகரில் சுபஸ்ரீ மஹால் அப்படிங்கிற மண்டபத்தில் வச்சு தான் அதை நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதனுடைய குரோத் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600 மெம்பர்ஸ், 600 கேட்டர் மெம்பர்ஸ் எல்லாம் 600 கேட்டர். அந்த 600 கேட்டருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய ஜாம்பவான்கள். அந்த மாதிரி ஒரு அமைப்போடு வந்து ஒரு பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பெரிய லெவலில் நாங்கள் இன்றைக்கி கோயம்புத்தூர் தான் மெயின் ஜோனல் ஆஃபீஸு. அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சி, திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருவண்ணாமலை, இப்படி இந்த எல்லா ஊர் ஜோன்லையும் வச்சு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே. இது எப்படி ஆரம்பிச்சிங்க, எதுக்காக ஆரம்பிச்சிங்க, இது எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டரிங் தொழில் வந்து அந்த சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு. நான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஒரு புவரான தொழில் அப்படின்னா கேட்டரிங் தொழில் தான். ஏன்னா அந்த காலகட்டம் நான் சொல்கிறது வந்து 2016, 2015 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்போவும் சரி, அதுக்கு முன்னாடி இருக்கிற போதும் இந்த தொழில் வந்து படித்தவங்க யாருமே அதிகமாக உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அந்த சர்விங் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. சப்ளையர் தான் சமையல்கார் ஆவார், சமையல்கார் தான் மாஸ்டர் ஆவார், மாஸ்டர் தான் வந்து ஒரு உரிமையாளர் ஆவார். அப்படி இருந்த காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு, ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு பெரிய இஷ்யூஸாக வந்தபோது சில நண்பர்கள் சேர்ந்து இது இப்படி இருக்கு, இது என்ன, இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஜிஎஸ்டின்னு என்ன, சேல்ஸ் டேக்ஸ் என்ன, இது எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நம்ம இந்த அசோசியேஷன் ஆரம்பித்தோம். அதுதான் மெயின் ரீசனே. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது. அது வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து அதிலெல்லாம் நாங்கள் ஒரு மெம்பராக இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து முழுக்க கேட்ரிங் உரிமையாளர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சங்கம் தான் தமிழ்நாடு கேட்ரிங் அசோசியேஷன். அதில் தான் நாங்கள் மெயினாக வந்து இந்த ஜிஎஸ்டியோட இஷ்யூக்காக நாங்கள் பிளான் பண்ணி ஆரம்பித்தோம். ஜிஎஸ்டி, சேல்ஸ் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு, மற்ற மேன் பவர்ஸு, மற்ற கஸ்டமர் இஷ்யூஸு, இது எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்க ஒரு அமைப்பு சின்னதாக உருவாக்கி இன்றைக்கி வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 600 பேர் கொண்டு பெரிய இதாக இருக்குது. அதுலேயும் வந்து கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கு கேட்ரஸ்க்கு வந்து யாருக்குமே வேலை கிடையாது. 2020 மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அந்த 2020 முடிஞ்சு 21 காலகட்டம் மட்டுமே எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தொழில் வந்து ரொம்ப நெருக்கடியாக இருந்தது. தொழிலே கிடையாது, ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அப்போ தான் இந்த அசோசியேஷன் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே
கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உணவில்லாதவங்களுக்காக உணவு வழங்குறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் போட்டிருந்தாங்க. ஓகே. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் சார்பாக நிறைய மண்டபங்கள் எடுத்து அந்தந்த மண்டபத்திலேருந்து உணவுகளை செஞ்சு பேக் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவும் முடி கொடுத்தோம். அப்போ வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் ஃபுட்டு பயங்கர டிமாண்ட். ஏன்னா எங்கேயுமே ஹோட்டல் கிடையாது, இது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற போது நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஏற்பாடு பண்ணி அந்த அமைப்பின் மூலிமா நாங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 மாத காலம் அதை ஒர்க் பண்ணோம். அந்த 8 மாத காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சம் பேருக்கு நாங்கள் உணவு கொடுத்தோம். 10 லட்சம் பேர்? 10 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். அந்த 10 லட்சம் பேருக்கும் உணவு வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம். அதான் முடியாதவங்களுக்கு, ரோட்ல ரோட்ல இருக்கவங்களுக்கு, கட்டட தொழிலாளருக்கு, இந்திக்காரங்களுக்கு, எங்கெங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலு, ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இருக்க ரூரல் ஏரியாவில் எல்லா பக்கமே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கொடுத்தோம். கோயம்புத்தூர்ல இந்த பக்கம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈச்சனாரி மட்டும் கொடுத்தோம், இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா மாதம்பட்டி மட்டும் கொடுத்தோம், இந்த பக்கம் தொண்டாமுத்தூர் மட்டும், இந்த பக்கம் வந்து கணுவாய் மட்டும், இப்படி ஒவ்வொரு ஏரியா கோயம்புத்தூர் சென்ட்ரல்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சர்க்கிளுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் எங்களுடைய சொந்த வாகனத்தை வச்சு, எங்களுடைய சொந்த ஆட்களை வச்சு ஃபுட்டை கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி கொண்டு போய் அப்படியே பூரா கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு எங்களுடைய தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் உறுப்பினர் எல்லாரும் பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஓகே. அதுலேயும் வந்து எங்களுக்கு வந்து அந்த டைமில், அந்த கொரோனா காலகட்டத்து டைமில் வந்து ஹிந்துஸ்தான் கல்லூரி நிறுவனம் சரஸ்வதி மேடம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ வந்து காலேஜ் லீவு, காலேஜ் ஹாஸ்டலு, கேன்டீன் எல்லாம் லீவு. அப்போ அவங்க காலேஜோட ஹாஸ்டலில் எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க. இங்கே வந்து குக் பண்ணுங்க, ரா மெட்டீரியல் கொண்டு வந்து போட்டு இங்கே வந்து குக் பண்ணி பேக் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பிளேஸ் கொடுத்தாங்க. நாங்கள் முதல்ல வந்து காந்திபுரம் ராமநகரில் அசோக பிரேமா கல்யாண மண்டபம் அப்படிங்கிற அந்த மண்டபத்தை தான் வச்சு பண்ணோம். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் அங்கே வச்சு செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் சின்ன இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொரோனா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறக்க ஆரம்பிச்சு, நிறைய பேர்த்துக்கு பயம் வர்றக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்ணணும், எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்கணும், ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருக்கணும், எல்லாருமே வந்து சானிடைஸ் போட்டிருக்கணும், அந்த சமூக இடைவெளி அப்படிங்கிறத ரொம்ப இது பண்ணாங்க. அப்படி எல்லாம் இருந்தபோது அங்கே கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காகவும் ரொம்ப இடைஞ்சலாகவும் இருந்துச்சு. அங்கேருந்து வேறு இடம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற போது டப்புன்னு எங்களுக்கு ஹிந்துஸ்தான் காலேஜ் கிடச்சிது. அப்போ தான் அங்கே வச்சு தான் நாங்கள் பண்ணோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு, பெரிய ஒரு அங்கீகாரமாக இருந்தது. அதுக்கு நாங்கள் கூட நல்ல ஒரு பேர் போட்டோம். அது ஒருவேளை உணவு, பசித்தோரின் கனவு ஒருவேளை உணவு. அப்படி அந்த ஒரு டைட்டில் போட்டு நாங்கள் பண்ணோம். பசித்தோரின் கனவு ஒருவேளை உணவு. ஓகே, சூப்பர். டிஷ்ஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில சிக்னேச்சர் டிஷ்ஷு எதாவது இருந்ததுன்னா, சில பேர் கிளைண்ட் வந்து யார் வந்தாலும் எங்ககிட்ட இதை கண்டிப்பாக கேட்பாங்க, எப்பவுமே கேட்பாங்கன்னு ஏதாவது சிக்னேச்சர் டிஷ் இருக்கும், அப்படியே தான் இருக்குங்க? நிறைய இருக்குங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம ஸ்வீட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, எங்களோடதுல வந்து ஸ்வீட்டில் வந்து மக்கன் பேடா வந்து சிக்னேச்சர் டிஷ். ஓகே. எங்கள் மக்கன் பேடா மாதிரி வேறு எந்த கேட்டரும் போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களோட குவாலிட்டி, பக்குவம், அந்த மெத்தட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மக்கன் பேடாவுக்கு மாதம்பட்டி குடும்பம் தான், ஒரு ஃபேமிலி தான், ஒரு பெரிய ஒரு. அதே மாதிரி ஆந்திரா காஜாங்கிறது இப்போ வந்து இந்த ஒரு வருஷ காலமாக நாங்கள் ஆந்திரா காஜா போடுறதுக்கு உண்டான மேன் பவர் கிடைக்கிறது இல்லை. ஓகே. ஆள் கிடைக்காதனால அது போடுறதில்ல. அது வந்து எங்களோட சிக்னேச்சர் டிஷ். அது வந்து நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம். கோயம்புத்தூருக்குள்ளேயே ஆந்திரா காஜா வேணா மாதம்பட்டி நாகராஜுக்கு மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. அப்படி விட்டதுன்னா ஆந்திரா காஜா வேணா ஹைதராபாதோ விசாகப்பட்டினமோ அங்கே தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. நாங்கள் அது எங்களோட தான். அதுலேயும் மெயினாக அந்த ஆந்திரா காஜா அப்படிங்கிறது இந்த நாயுடுஸ் குரூப் சர்க்கிளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நாயுடுஸ் கம்யூனிட்டிக்கு வந்து அவங்களுடைய கல்யாணம் அப்படின்னாலே அவங்க வீட்டில் வந்து இந்த மக்கன் பேடாவும் ஆந்திரா காஜாவும் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி எங்களோடது பாதாம் அல்வா, கோதுமை அல்வா, லட்டு, அதே மாதிரி காரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சரு, காராச்சேவ், இதெல்லாம் வந்து எங்களோட சிக்னேச்சர்ஸ். இன்னும் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சொன்னோம்னா அப்புறம் இதுக்கு ஒரு வேல்யூ எல்லாம் போயிடும் இல்லையா? ஓகே. அந்த மாதிரி. அதே மாதிரி டின்னர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களோடது காயின் பரோட்டா, கொத்து பரோட்டா, மஷ்ரூம் மாதம்பட்டி, அந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் எங்களோடது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி இட்லி, இளநீர் இட்லி, சாபுதானா இட்லி, அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை குழம்பு, இதெல்லாம் எங்களோட சிக்னேச்சர். நான் வெஜிடேரியல் எடுத்திங்க அப்படின்னா எங்களுக்கு எப்போவுமே பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். மட்டன் பிரியாணி, மட்டன் கொத்துக்கறி, சிக்கன் பள்ளிபாளையம், சிக்கன் ஆசாரி வறுவல், இதெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து சில டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசர்ட், ஸ்டார்டர்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சு ஐட்டம். இப்போ ஸ்டார்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டீங்க. டெசர்ட் ஐட்டம்ஸ் வந்து நாளுக்கு நாள் நீங்கள் அப்படியே சொன்ன மாதிரி அதிகமாயிட்டே போகுது. ஒவ்வொரு கிளைண்ட் வர்றவங்க உங்ககிட்ட புதுசாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவீங்க?
என்னன்னா இன்னைக்கெல்லாம் வந்து டெசர்ட் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து அவுட் சோர்ஸுங்க. எந்த கேட்டருமே வந்து டெசர்ட் வந்து அவங்களா செஞ்சு உருவாக்கல. இப்போ ஐஸ்கிரீம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நிறைய கம்பெனி இருக்கு. இன்னைக்கு வந்து பூமரங் இருக்கு, அதே மாதிரி வந்து அமுல் இருக்கு, அதே மாதிரி வந்து ராபின் பேஸ்கெட் இருக்கு, போலார் பியர் இருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹோம்மேடுன்னு ஐஸ்கிரீம் இருக்கு. நாங்கள் வந்து ரெகுலராக இந்த சாமுண்டி, சாமுண்டா, மாதாஜி இந்த மாதிரி நிறைய ஹோம்மேட் மார்வாடிஸ் ஹோம்மேட் ஐஸ்கிரீம் இவங்களோடது. இதெல்லாம் வந்து அவங்க செய்கிறாங்க. நாங்கள் வந்து அவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து கொண்டு வந்து சப்ளை பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன கிளைண்ட்டுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ, என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை வந்து நம்ம சாம்பிள் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட்ரீஸ். பேஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய இது. பேஸ்ட்ரீஸை பொறுத்தவரை இன்றைக்கி எல்லா பக்கமும் எல்லா வெரைட்டி அது வந்து பேக்கரி செக்ஷன். பேஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கரி செக்ஷன். அதுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பெரிய பெரிய டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய அமௌண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அமௌண்ட் மட்டும் இல்லை, நிறைய இருக்காங்க. எனக்கு சொல்ல தெரியல. நிறைய பேர் பிரெட் பாய்ஸ் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் விஜய் அப்படின்ட்டு அவர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் அதே மாதிரி தான் பேஸ்ட்ரீஸில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக நீ கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் வந்து பீஸா பிரஷோட்டா இதெல்லாம் கொண்டுட்டு போனதுக்கு ஒரு முக்கிய காரணமே வந்து பிரெட் பாய்ஸ் விஜய் தான். ஓகே. பொதுவாக இப்போ பீஸா அப்படின்னா நீங்கள் கடையில் தான் போய் சாப்பிட்ணும். பீஸானாலே எப்போவுமே டாமினோஸ் பீஸா அப்படிங்கிறத எப்போவுமே இன்னும் நிறைய பேர்த்துக்கு பீஸானாலே டாமினோஸ் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் நாங்கள் அதையெல்லாம் உடச்சி அதை பீஸாவே கல்யாண மண்டபத்தில் கொண்டு போய் சுட சுட அதே டேஸ்ட்டில் அப்படியே கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் இது பண்ணோம். பீஸா, பிரஷோட்டா, ஸ்ப்ரிங் ரோலு நிறைய வெரைட்டிஸ். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக வந்து பேஸ்ட்ரீஸில் வந்து நிறைய கேக் ஐட்டம்ஸு, மூஸு, அப்புறம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நிறைய. ஓகே. ஒருவேளை இப்போ நம்ம 2026 இருக்கோம். நீங்கள் ஆரம்பித்து 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வர்றீங்க, உங்கள் வயசு கம்மியாக இருக்குது, நீங்கள் இன்னைக்கு இந்த பிஸ்னஸ்குள்ளே வர்றீங்கன்னா எப்படி டிஃப்ரெண்ட்டாக அப்போ கொண்டு வந்த ஐடியாவில் இப்போ நீங்கள் கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா எப்படி பண்ணியிருப்பீங்க? இன்னைக்கு நாம் வந்து இந்த தொழில் வந்து இப்போ 2025, 26 புதுசாக வர்றோம் அப்படின்னாலே அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக டோட்டலாக டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்மளுடைய கான்செப்ட், நம்மளோட டிசைனிங், நம்மளுடைய ஃபுட் டேஸ்ட்டு, ஃபுட் குவாலிட்டி, நம்முடைய மெனு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அந்த கான்செப்டை தான் இன்றைக்கி நாங்கள் ஆல்ரெடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் எப்போ 2026 நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் 2023, 24 ஆரம்பித்து அதை தான் கொண்டு போயிட்டுருக்கோம். அதை ஈக்குவல் பண்ணி தான் மற்ற கேட்ரஸும் எல்லாருமே அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுவாக ஜென்ரலாகவே வந்து எல்லாத்துக்குமே மெனு அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஒரு பிக்கஸ்ட் கேட்டர் எப்படி மெனு பண்ணுறாங்களோ அந்த மெனு தான் எல்லாருமே எடுத்து அதை டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க. பட் அந்த மெனுவை ஐடியா பண்ணி கிரியேட் பண்ணுறது நீங்களா? அந்த மெனு வந்து கிரியேட் பண்ணுறது நம்ம தான். என்ன காரணம் அப்படின்னு நம்ம வந்து அதுக்காக ஒரு R&D வச்சுருக்கோம். நம்ம இந்த ஒவ்வொரு இப்போது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ 2025, 2026 அடுத்த 2027 என்ன நடக்க போகுமோ அதை வந்து இப்போ இருந்தே நம்ம வந்து R&D பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறோம். சின்ன சின்னதாக R&D பண்ணி அந்த குவாலிட்டி, அந்த ஃபுட்டு, அந்த டேஸ்ட்டு, அந்த ப்ரெசன்டேஷன், அந்த இது எல்லாமே ஓகே ஆனால் மட்டும்தான் நம்ம அதை வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓகே. நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன், பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்கக்கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த ஒரே குவாலிட்டி இருக்கும். அவங்களோட மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம போதும் இதோட நின்றுக்குவோம் அப்படின்னு இல்லாமல் இன்னைக்கு நம்ம என்ன புதுசாக பண்ணலாம், அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம எப்படி இன்னும் ஃபீல்டில் நிற்போம், அந்த யோசனை தான் அவங்கள டாப்புக்கு கொண்டு போய் வைக்குது. கண்டிப்பாக. ஸோ அது எப்படி உங்களுக்கு? இல்லை அது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பொதுவாக ஜென்ரலாகவே வந்து ஒரு இப்போ எந்த ஒரு தொழிலானாலும் தொழில் வந்து ஒவ்வொரு புதுமையும் அப்படிங்கிறது ஒரு இதுதான். எந்த ஒரு தொழிலும் ஒரு புது ப்ராடக்ட் வருது அப்படின்னா அதுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். ஜென்ரலாகவே எந்த ஒரு ப்ராடக்ட் புதுசாக வந்தாலும் அதுக்கு ஒரு வரவேற்பு வந்து பெருசாக மக்கள்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த உணவுத்துறையிலையும் அப்படி தான். நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டில் என்ன புது டிஷ்ஷஸை நம்ம இறக்கி கொடுக்குறோம், என்ன புது டிஷ்ஷஸ் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். இன்னொரு 10 வருஷம் நம்ம 2026 இருக்கோம். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நம்ம பிராண்டு எங்கே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்போ என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு? கண்டிப்பாக எங்களோட க்ரோத் வந்து ஒரு பெரிய லெவல் இருக்குன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதாவது இப்போவே வந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து எங்களால் செய்ய முடிஞ்சதும் இருக்குது, செய்ய முடியாமல் ரிஜெக்ட் பண்ணுற ஆர்டரும் இருக்குது. ஆனால் அதே டைமில் இன்னும் 10 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற போது எங்களுடைய பெரிய ஒரு நெட்வொர்க் வந்து அதாவது இன்னைக்கு வந்து எப்படி தமிழ்நாடு முழுவதும் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை வந்து இந்தியா முழுவதும் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நெட்வொர்க்கை நாங்கள் எங்களோட டீம் வந்து அதுக்கு உண்டான வேலையில இறங்கியிருக்கு. இப்போ இருந்தே அதுக்கு உண்டான இதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்.
அதே மாதிரி டெக்னாலஜி, டிஜிட்டல் டூல்ஸ் நீங்க அடாப்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம இப்ப இந்த பிசினஸ வந்து நம்ம நெறைய பேத்துக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினைப்போம். கண்டிப்பா ஐஸ்வர்யா பண்ணிட்டு இருக்காங்க. அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால நெறைய பேசிட்டு இருக்காங்க. புது டெக்னாலஜி, புது டிஜிட்டல் டூல்ஸ் இல்ல மண்டபத்திலேயே மேனேஜ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஆப் அந்த மாதிரி இப்போ ஹோட்டல் ஆர்டர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல ஆப்ல ஆர்டர் எடுக்க வந்துட்டாங்க. ஆமா, ஆமா. ஸோ அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் புதுசா ஏதாவது இன்க்ளூட் பண்ணலாம்னு ஐடியா இருக்குங்களா? இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு எங்க இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுல வந்து இன்னைக்கு பூராமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு மெனு போடுறதுலேருந்து, மெட்டீரியல் லிஸ்ட் பிளான் பண்றதுலேருந்து, ஒர்க் லிஸ்ட் பிளான் பண்றது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட்வேர் சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் லைன்லயும் வந்து உங்களுக்கு நிறைய புது புது மெத்தட் வந்திருக்கு. புது புது மெஷினரிஸ் வந்திருக்கு. புது எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா என்னதான் வந்தாலும் கேட்டரிங் தொழில்ல வந்து நம்ம அவ்வளோ பெரிய இதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. அதாவது புது டெக்னாலஜி வந்து இன்னைக்கு நிறைய வந்திருக்கு. அது புது டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து மெஷினரிஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து கிரைண்டரு, கட்டிங் மிஷினு, வெஜிடபிள் மிஷினு, பீலர்ஸு, மாவு பிசைகிற மிஷின்ஸு, இதை தாண்டி நிறைய இருக்கக்கூடிய புது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி அட்வான்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக 2026, 27 பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து எலக்ட்ரானிக் அவன் அப்படின்ட்டு இருக்கு. அதாவது வந்து குக்கர், எலக்ட்ரிக் குக்கர், அதாவது வந்து காம்பி அவன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இது வந்திருக்கு. அதெல்லாம் வந்து பர்மனண்ட்டான ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே வச்சு குக் தான் பண்ண முடியும். நாங்கள் எங்களோட கேட்டரிங் பொறுத்தவரை நாங்கள் எல்லா ஊரும் பண்ணுறோம். ஓகே. இப்போ கோயம்புத்தூர் பண்ணுறோம், திருப்பூர் பண்ணுறோம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி, கரூர், சேலம், நாமக்கல், பெங்களூர், இது மாதிரி பண்ணும்போது எல்லா பக்கமும் நம்ம அதை வந்து மூவ் பண்ணி கொண்டு போக முடியாது. பர்மனண்ட்டாக வச்சு பண்ணக்கூடிய நிறைய மிஷினரிஸ் இருக்கும்போது அந்த மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் வந்து எங்களுடைய தொழிலில் வந்து புதுமையை வந்து நிறைய ஊற்றிட்டு இருக்கோம். மெனுவில் கொண்டு வரோம், மிஷினரிஸில் கொண்டு வரோம், மேன் பவரில் கொண்டு வரோம், அதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசன்டேஷனில் கொண்டு வரோம். ஓகே. இது வரைக்கும் இத்தனை வருஷம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு உள்ளதிலே கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், எனக்கு உள்ளதிலே பெஸ்ட்டாக அப்ரிசியேஷன், பாராட்டு அப்படின்னா உங்களுக்கு மனசுல நிற்குதுங்களா? என்னை இவர் கூப்பிட்டு இப்படி பாராட்டினாங்க, இந்த குரூப் இவங்க என்ன பாராட்டினாங்க, அங்கீகரிச்சாங்க அப்படின்னு மனசுல நிற்கும். அப்படியே தான் இருக்குங்களா? அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கேஎம் நெட்வேர் சுப்பிரமணியம் அப்படின்னு இன்னைக்கு அவர் தான் வந்து திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷனோட பிரசிடெண்டாக இருக்காரு. அவரோட வீட்டு கல்யாணம் இப்போ கடைசியாக வந்து ஜூன் 5, 6 பையனோட கல்யாணம் வேலாயசாமி கல்யாணத்தில் நடந்தது, கார்த்திக் அப்படின்ட்டு. அவரோட கல்யாணத்தில் ஒரு 5 நாள் ப்ரோக்ராம், பெரிய ப்ரோக்ராம், 5 நாள் ப்ரோக்ராம். வந்தவங்க அத்தனை பேரும் எங்களோட ஃபுட்டு, எங்களோட சர்வீஸு, எங்களோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து ரொம்ப மெச்சிக்கும்படியாக பண்ணாங்க. அதில் பண்ண ஒரு பெரிய பாராட்டு தான் எங்களுக்கு வந்து மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓகே. சூப்பர், சூப்பர். கடைசியாக உங்களுக்கு இப்போ ஒரு லைஃப் லெசன் நான் இப்போ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஏதாவது சொல்லணும். இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கும், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஒரு வாழ்க்கை பாடம் இது பண்ணுங்க, பிஸ்னஸ்ன்னு இல்லை, பொதுவாக ஏதாவது சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? வாங்க, வளருங்கள், தொழில் பண்ணுங்க, சிறப்பாக இருங்க. ஓகே, அருமை. என்னன்னா வரணும், எல்லாரும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரணும். பொதுவாக எந்த இண்டஸ்ட்ரீஸ்னாலும் வரணும், வந்து பழகணும், இந்த தொழிலை பழகணும். பழகினதுக்கப்புறம் அவங்க இந்த தொழிலை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகணும். பண்றதுக்கு எல்லாத்துக்கான இடம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு, growth இருக்கு. இன்னைக்கு வந்து எந்த தொழிலானாலும், இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள எந்த தொழிலானாலும் செய்யறதுக்கு திறமை இருந்தா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா, கண்டிப்பா. மாதம்பட்டி குரூப்ஸை எப்படி ரீச் அவுட் பண்ணலாம்? எப்படி இப்போ கிளையன்ட்ஸ் யாரை பார்க்கணும் ஆசைப்படுறாங்க, நம்ம கிளையண்ட் ஆகணும்னா எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? எங்க இருக்காங்க? சோஷியல் மீடியா தான் மெயினாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். சோஷியல் மீடியாவில் எங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்குது, இது வெப்சைட் இருக்குது, எங்களோட ஃபேஸ்புக் இருக்குது. அதில் தான் மெயினாக எல்லாருமே காண்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதையும் தாண்டி எங்களுடைய கஸ்டமர் பொறுத்தளவில் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறது தான் மெயினாக இருக்காங்க. இன்றைக்கி அதுலேயும் வந்து அதிகமாக மெயின் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யாவை தான் எல்லாரும் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யா பார்க்கணும், ஐஸ்வர்யாவோட பேசணும், ஐஸ்வர்யாவோட புக் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து முழுக்க சோஷியல் மீடியா மூலியமாக தான் புக் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு முதலே சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் நம்பர், செல்ஃபோன் நம்பர் இது இருக்குது. அதை தாண்டி எங்களோட எல்லாரோடைய மொபைல் நம்பரும் எப்போவுமே ரீச்சபிளாக இருக்குது. எந்த கஸ்டமர் கூப்பிட்டாலும் இம்மிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு கால் வந்துச்சு, அந்த கால் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், மிஸ்ஸர் கால் ஆயிடுச்சு, அப்புறம் கூப்பிட்டுக்கலாம், இன்னொரு தடவை கூப்பிட்டா பேசிக்கலாம் அப்படிங்கிறது எந்த காரணத்தை கொண்டும் வச்சுக்க முடியும். அது புது கிளைண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பழைய கிளைண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் ஒரு கால் வந்தால் உடனே ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுவோம். அதுக்கு உண்டான டீம் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட் ஒர்க்கு, கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜர் அப்படின்னு ஒரு டீம் போட்டிருக்கோம். அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி நானும், ஐஸ்வர்யாவும், எங்கள் மாப்பிள்ளை கார்த்திக்கும், எங்கள் அண்ணன் நாராயணசாமி, நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள் குரூப்பில் வந்து இப்போ இன்னைக்கு வந்து வெட்டிங் ஃப்ளேவர் அப்படிங்கிறது வந்து நான், எங்கள் அண்ணன் நாராயணசாமி, ஐஸ்வர்யா, கார்த்திக் 4 பேர் நல்லா பார்த்துட்ருக்கோம். அது போக அதையும் தாண்டி எல்லாத்துக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேயும்
எங்களுக்கு எல்லாரும் ரொம்ப பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய பணியாளர்கள் எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா 30 வருஷமா இருக்கக்கூடிய எங்களுடைய பணியாளர்கள், எங்களுடைய தொழிலாளர்கள் தான் எங்களுக்கு வந்து முக்கியமான மூல காரணம். எல்லாத்துக்குமே ஒரு ஆணிவேர் அப்படின்னா, இன்னைக்கு எப்படி மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இதில் இருக்கிறோம், அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய எங்களுடைய பணியாளர்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, கேட்ரிங் பொறுத்தளவில் வந்து ப்ரொடக்ஷன் தான் மெயின். இந்த ப்ரொடக்ஷனில் மெயின் செஃப்பு, அந்த செஃப்லேருந்து ஆரம்பித்து ஹவுஸ் கீப்பிங் மட்டும் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களும், அதையும் தாண்டி எங்களுடைய ஆஃபீஸ் நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸு, ஸ்டோரு, பர்ச்சேஸு, லோடிங்கு, அன்லோடிங்கு, டிரைவர்ஸு, ஈவென்ட் மேனேஜர்ஸு, இந்த மாதிரி எங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட் பணியாளர்கள் தான் எங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம். சூப்பர், அருமை. ரொம்ப நேரம் நிறைய விஷயம் பேசிட்டோம். ஆமா. நானு உங்களை ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். எல்லா ஃபங்க்ஷன்லயும் பார்க்குறேன். சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் எவ்வளவு பெரிய வளர்ச்சி, எங்கிருந்து இப்ப எவ்வளவு வளர்ந்து நிக்கிறீங்க ஒரு பிராண்டா இன்னைக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு பிராண்டை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா. உங்களோட டைம் இன்னைக்கு 1 மணி நேரம் நம்ம நிறைய விஷயம் வேல்யூபிளா பேசியிருக்கோம். கண்டிப்பா. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, நன்றி.